இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர் சவுலை விலக்கிவிட்டு தாவீதை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியே தாவீதும் கர்த்தருக்காக பெரிய யுத்தங்களை செய்கிறார். அந்த யுத்தங்களில் எல்லாம் கர்த்தர் தாவீதோடே கூட இருந்து தாவீதை ஆசீர்வதித்து தாவீதை உயர பண்ணுகிறார், ராஜாவாக்குகிறார். வாக்கு பண்ணினபடியே ராஜாவாக்குகிறார். தாவீதுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை சொன்ன பொழுது அவருக்கு 17 வயது. 30 வயது வரை அவர் போராடி பிரயாசப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 30வது வயதிலே தான் அவர் ராஜாவானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீதின் அந்திம நாட்களிலே அவர் யுத்தங்கள் எல்லாம் முடித்து வீட்டை கட்டி ஓய்ந்திருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் யுத்தங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது தாவீது ராஜா ஓய்ந்திருக்கிறார், இளைப்பாற பண்ணியிருக்கிறார் கர்த்தர் அவரை வீட்டிலே. அப்பொழுது தாவீது யோசிக்கிறான், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அழகான வீட்டிலே நான் வாசமாயிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே, ஆகவே நான் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே உருவாகிறது. அந்த எண்ணத்தை அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்திலே சொல்லுகிறார். நாத்தானும் உம்முடைய மனதில் உள்ளபடி எல்லாம் நீர் செய்யும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி ஆண்டவர் நாத்தானை திரும்ப அனுப்புகிறார். திரும்ப அனுப்பி நாத்தான் சொன்னது இதுதான், நீ எனக்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ நிறைய யுத்தம் பண்ணினாய், அநேக இரத்தத்தை சிந்தினாய், ஆகவே நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பாயிருக்கிற உன் குமாரனே அதை கட்டுவான், அவன் அமெரிக்கையுள்ள புருஷனாயிருப்பான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி இரட்சித்த கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார், உன் சந்ததி என்றைக்கும் நிலைத்திருக்கும், உன் பிள்ளைகள் அக்கிரமம் செய்தால் நான் அவர்களை விளாற்றினாலும் தண்டனையினாலும் அவர்களை தண்டிப்பேனே ஒழிய அவர்களை விட்டு என்னுடைய கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விளாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் அடித்து திருத்துவேனே ஒழிய என் கிருபையை அவர்களை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் தாவீதுக்கு. கர்த்தர் தாவீதின் வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தாவீதுக்கு எப்பொழுது வாக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக வீட்டை கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தாவீதின் உள்ளத்திலே வந்த பொழுது, தாவீது அதை தீர்க்கதரிசியிடத்திலே சொன்ன பொழுது, இதிலிருந்து நமக்கு புரிவது என்னவென்றால், கர்த்தருக்காக நாம் எதையாகிலும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பும் பொழுது அவர் சொல்லி அனுப்பினார், சீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் வைராக்கியம் காட்டும் பொழுது, அவருக்கு நாம் அவருடைய ஊழியத்திற்கென்று நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்முடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவினால் இறங்கினால் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். சூனேமிலே ஒரு ஸ்திரீயை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி அவளுடைய வீட்டிற்கு வந்து போகிற பொழுது, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், கண்டு அவள் காணிக்கை கொடுத்தாள். நாம் காணிக்கை கொடுப்போம், மீதி அவர் கணக்கு, அவர் நல்லவரோ என்னவோ நமக்கு தெரியாது என்று அவள் இல்லாமல், பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று கண்டு, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள். மெத்தையிலே ஒரு அறையையும் ஒரு கட்டிலையும், அவர் இளைப்பாற ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் ஒரு குத்து விளக்கையும் வைத்து அவரை உபசரித்தாள். அந்த சூனேமியாளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அவளாக கேட்கவில்லை எனக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அவளிடத்திலே கேட்கிறார், இவ்வளவு சலக்கரணையோடு நீ எங்களை விசாரிக்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அதற்கும் பதிலாக அவள் சொல்லுகிறாள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லி. வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனிடம் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி. அவராக வலிய ஒரு உற்ப கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்யும் பொழுது, ஆண்டுடைய ஊழியத்திற்கு நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு என்று அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு என்று நாம் செய்யும் பொழுது நிறைவான பலன் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதன் நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், அவர் தான் சுகமாக வாழ்ந்திருக்கும் பொழுது, எல்லா நன்மைகளோடும் வாழ்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டி இப்படி திரைகளின் நடுவிலே இருக்கிறதே என்று சொல்லி நினைவு கூர்ந்தார். இதை கேட்கிற நீங்களும் ஆண்டுடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கென்று, பரிசுத்தவான் என்று நீங்கள் காண்கிற உங்கள் ஊழியக்காரர்களுக்கென்று, உங்களுக்கு நன்மை தருகிற ஊழியங்களுக்கென்று தாராளமாக கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வாரத்தின் செய்தி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவரை பாவம் உங்கள் குடும்பத்திலிருந்து விலக்கப்படும் பொழுது, பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆபிரகாமை போல விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். யாக்கோபை போல பிந்தி தனித்திருந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். மன்னித்து விட்டு கொடுத்து சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது, நாம் ஒன்றுபட்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல பட்டு போன நிலையிலும் கூட கர்த்தரையே அடைக்கலமாக கொள்ளும் பொழுது அவர் துளிர்க்க வைக்கிறார் அற்புதமாக என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தரை நேசிக்கிற குடும்பம் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் என்று பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தருக்காக நாம் எதையாகிலும் செய்யும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர்களை நேசித்து நாம் கனப்படுத்தும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த நிலையிலெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உங்கள் குடும்பம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே என்னவெல்லாம் பெரிய குறையாக இருக்கிறது என்கிறதை இன்றைக்கு உங்கள் டைரியிலே எழுதி வைத்த ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த குறை மாற வேண்டும், அதற்காக நான் செய்வதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்கள். ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இணையும்படி நீங்கள் ஒத்தாசையாக இருங்கள். நீங்களே சண்டை போடுகிறவர்களாக, பிரித்து விடுகிறவர்களாக இராமல் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும்படி, இணைந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? எங்கள் நல்ல தகப்பனே, நம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த வாரம் முழுதும் நாங்கள் தியானித்தோம். இதை ஒவ்வொரு நாளும் கேட்ட என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னை இப்பொழுது இறங்குவதற்காய் நன்றி. ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பித்து தாரோம்ப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். பண பற்றாக்குறைகள் எல்லாம் நீர் மாற்றி போடும், வேலை இல்லாத நிலைகளெல்லாம் நீர் மாற்றி போடும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும் ஆண்டவரே. என்ன குறை அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிறதோ, குழந்தை இல்லாத குறைகளை நீர் நீக்கி போடும் அப்பா.
பெரிய இழப்புகளை சந்தித்து கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ வேண்டிய வயதிலே என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடும் கட்டும் ஏசப்பா, கட்டும். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த மகிமை டிவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய அபிஷேகம் அதன் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போக நாங்க கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஏராளமாகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு நீர் அதை ஆசீர்வதியம்ப்பா. மீதி எடுக்கிற அளவுக்கு எல்லா காரியத்திலையும் நீர் ஆசீர்வதியம். அதை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபையும் உம்முடைய அபிஷேகமும் இருக்கட்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல நீரும் கூட இருந்து நடத்தும் ஏசப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல கேட்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.